தேர்தல் காலங்களில் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேசி பாமக மக்களை ஏமாற்றி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் சமூக நீதி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முதல்வர் பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாகவும், இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் 10.5% உள் ஒதுக்கீடு வழங்க ஏற்கத்தக்க காரணங்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் அறிக்கையில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது என்றும், சர்வே மட்டுமே மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் அமைச்சர் கூறியுள்ளார். முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதால் தான் அதனை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். எனவே உண்மைக்கு புறம்பான தகவல்களை பாமக தலைவர் அன்புமணி பரப்ப வேண்டாம் என்றும் அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டுள்ளார்.